வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ். இந்த வீக்கெண்ட் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிற ஸ்டோரி மீண்டும் ஒரு ஜெயகாந்தனுடைய ஸ்டோரி தான். அக்னி பிரவேசம். இந்த கதை 1966 வரும்போது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு சினிமாவா கூட எடுத்தாங்க. அந்த படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு பழம்பெரும் வில்லன் நடிகர் ஸ்ரீகாந்த், லக்ஷ்மி, நாகேஷ் அவங்கெல்லாம் அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. மத்தியானத்துல இருந்தே விட்டு விட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மாலையில அந்த பெண்கள் கல்லூரி முன்னால இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல வானவில்ல போல வர்ணஜாலம் காட்டி மாணவிகளின் வரிசை ஒண்ணு பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. கார் வசதி படைச்ச மாணவிகள் தங்களோட நெருங்கிய சிநேகிதிகளை ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க. வழக்கமா காலேஜ் பஸ்ல போற பெண்களும் போயிட்டாங்க. 5:30 மணிக்கு மேல 20க்கும் குறைவான மாணவிகளின் கும்பல் அந்த பஸ் ஸ்டாண்ட் மரத்தடியில கொற்ற மழையில 10-12 குடைகள் கீழே கட்டி பிடிச்சு நெருக்கி அடிச்சு நின்றுட்டு இருந்துச்சு. நகரின் நடுவுல ஜன நடமாட்டமே அதிகமில்லாத மரங்கள் அடர்ந்த தோட்டங்களின் மத்தியில பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில மழைக்கு ஒதுங்க இடமில்லாம மேலாடை கொண்டு போத்தி மார்போடு இறுக அணைத்த புத்தகங்களோடும் அந்த மாணவிகள் வெகு நேரமா தங்களோட பஸ்ஸுகளை எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. வீதியோட மறு கோடியில பஸ் வர சத்தம் கேட்ட உடனே "ஏய், பஸ் இஸ் கமிங்" அப்படின்னு ஏக காலத்துல குரல்கள் ஒலிக்குது. வீதிகள்ல தேங்கி நின்ன மழை நேர இருபுறமும் வாரி இறைச்சிக்கிட்டு அந்த பஸ் நிக்குது. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல 10-12 மாணவிகள் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு பெருமூச்சோட அந்த கும்பல்ல எல்லா விதங்கள்லயும் விதிவிலக்கா நின்றுட்டு இருந்த அந்த சிறுமி தலை நிமிந்து பாக்குறா. கும்பலை ஏத்திக்கிட்டு அந்த பஸ் நகர்ந்த பின்னால பிளாட்பாரத்துல 2 மாணவிகள் மட்டும்தான் நின்னாங்க. அதில் ஒருத்தி அந்த சிறுமி, மற்றொருத்தி பெரியவள். இன்றைய பெரும்பாலான சராசரி காலேஜ் ரகம். அவ மட்டுமே குடை வச்சிருந்தா. அவளோட கருணையில அந்த சிறுமி ஒதுங்கி நிக்கிறா. அந்த சின்ன பொண்ணை பார்த்தா கல்லூரியில படிக்கிறவளாவே தோணல. ஹைஸ்கூல் மாணவி போல தோற்றம். அவளோட தோற்றத்துல இருந்தே அவள் வசதி படைத்த குடும்ப பெண் அல்ல அப்படின்னு சொல்லிட முடியும். ஒரு சாயம் போன பாவாடை தாவணி, கழுத்துல கருப்பு மணி மாலை, இந்த முகத்துக்கு நகைகளே வேணாம் அப்படின்றது போல பிரகாசமா மின்னுற கரைப்படியாத குழந்தை கண்கள். அவளை பாக்குற யாருக்கும் புதுசா மலர்ந்திருக்கிற ஒரு பூ நினைப்பு தான் வரும். அதுவும் இப்போ மழையில நனைஞ்சு ஈரத்துல நின்னு தந்த கடைசல் போல கால்களும் பாதங்களும் சிலிர்த்து ஒரு அம்மன் சிலை மாதிரி அவ நிக்கும் போது அப்படியே அவளை கையால தூக்கிட்டு போயிடலாம்னு கூட தோணும். பஸ் வரலையே, மணி என்ன அப்படின்னு குடை பிடிச்சிட்டு இருந்தவள அண்ணாந்து பாக்குறா சிறுமி. 6 ஆக போறதுடி, அதோ ஒரு பஸ் வருது, அது என் பஸ்ஸா இருந்தா நான் போயிருவேன் அப்படின்னு குடைய மடக்கிக்கிறா அந்த பெரியவள். ஓ எஸ், மழையும் நின்று இருக்கு, எனக்கும் பஸ் வந்துடும். 5:45க்கு டெர்மினல்ஸ்ல இருந்து ஒரு பஸ் புறப்படும். வர்றது என்னோட பஸ்ஸுன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறது போல அவ பேசும்போது குரலே ஒரு இனிமையாகவும் அந்த மொழியே ஒரு மழலையாகவும் அவளே ஒரு குழந்தையாகவும் பெரியவளுக்கு தோன்ற சிறுமியோட கன்னத்தை பிடிச்சு கிள்ளி சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விரல்களுக்கு முத்தம் கொடுத்துக்கிறா. பஸ் வருது, ஒண்ணு பின்னால ஒன்னா 2 பஸ் வருது. முதல்ல வந்த பஸ்ல பெரியவள் ஏறிக்கிறா. பை பை, தேங்க்யூ, என் பஸ்ஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளை வழி அனுப்பிய சிறுமி பின்னால வந்த பஸ் நம்பரை பார்த்து ஏமாற்றம் அடைகிறா. அந்த பெரிய ரோட்ல ஆளரவமே இல்லாத சூழ்நிலையில அவ மட்டும் தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கிறா. அவளுக்கு துணையா அந்த கிழமாடும் நிக்குது. திடீர்னு ஒரு திரை விழுந்து கவிற மாதிரி இருள் படியுது. அவ அந்த மரத்தோட ஒட்டி நின்னுக்கிறா. கொஞ்சம் நின்ன மழை மறுபடியும் கடுமையா பொழிய ஆரம்பிக்குது. ரோட கிராஸ் பண்ணி மறுபடியும் காலேஜ்குள்ளேயே ஓடிடலாம் அப்படின்னு ரோடோட 2 பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய காரு அவளோட வழியில குறுக்க வேகமா வந்து அவள் மேல உரசுற மாதிரி சடக்குன்னு நின்ன வேகத்துல முன்னும் பின்னும் அழகா அசையுது. அவள் அந்த அழகிய காரை பின்னால இருந்து முன்னே உள்ள டிரைவர் சீட் வரை விழிகளை ஓட்டி ஒரு ஆச்சரியம் போல பாக்குறா. அந்த காரை ஓட்டிட்டு வந்த இளைஞன் அழகா சிரிச்சுக்கிட்டே தன்னோட இடதுபுறம் சரிஞ்சு படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் டிராப் யூ அட் யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அவளை பாக்குறான். நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்லயே போயிருவேன். ஓ இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் அப்படின்னு அவன் அவசரப்படுத்துறான். கொட்டும் மழையில தயங்கி நிக்கிற அவளை கையை பிடிச்சு இழுக்காத குறை. அவ ஒரு முறை தன் பின்னால திரும்பி பாக்குறா. மழைக்கு புகலிடமா இருந்த அந்த மரத்தை அந்த மாடு ஆக்கிரமிச்சிட்டு இருந்துச்சு. அவளுக்கு முன்னால அந்த காரோட கதவு இன்னும் திறந்தே இருக்கு.
தனக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த கதவின் வழியே மழை நீர் உள்ள சாரலா வீசுறத பார்த்து அவள் அந்த கதவை மூடும் போது அவளோட கை மேல அவனோட கை அவசரமா விழுந்து அழுத்துது. அவள் பதறி போய் கையை எடுத்துக்கிறா. அவன் முகத்தை ஏறிட்டு பாக்குறா. இப்போ அவனும் காரில் இருந்து வெளியே வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டே நிக்கிறானே. கெட்டின். இப்போ அந்த அழைப்பை அவளால மறுக்க முடியல. அவ உள்ள ஏறின உடனே கதவை சாத்திடுறான். இப்ப தண்ணியில மிதக்கிற மாதிரி சாலையில வழுக்கிக்கிட்டு அந்த கார் போகுது. இப்ப அவளோட கண்கள் காருக்குள்ள அலையுது. காருக்குள்ள கண்ணுக்கு குளிர்ச்சியா அந்த வெளிரிய நீல நிற சூழல் கனவு மாதிரி மயக்குது. சீட்டெல்லாம் எவ்வளவு அகலமா இருக்கு, தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் அப்படின்ற நினைப்பு வந்த உடனே தான் ஒரு மூளையில மார்போடு தழுவிய புத்தக கட்டோட ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிறது அவளுக்கு ரொம்ப அநாகரிகமா தோணுச்சு. புத்தகங்களையும் அந்த சின்ன டிஃபன் பாக்ஸையும் சீட்லயே ஒரு பக்கம் வச்சுட்டு நல்லா நகர்ந்து கம்பீரமா உட்காந்துக்கிறா. இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேணாம். இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரே இப்படி இருந்தா இந்த காரோட சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். அங்க யாரெல்லாமோ இருப்பாங்க. இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. இது என்ன நடுவுல 2 செட்டுக்கும் மத்தியில இழுத்தா மேஜை மாதிரி வருதே. இது மேல புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்கலாம், எழுதலாம். இல்லைன்னா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தலைய வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். இந்த சின்ன விளக்கு எவ்வளவு அழகா இருக்கு. தாமரை மொட்டு மாதிரி, அல்லி மொட்டு மாதிரி. இதை எரிய விட்டு பார்க்கலாமா? இவர் கோபிச்சு கொண்டார்னா அதுக்கு கீழே இருக்கு பாரு ஸ்விட்சு அப்படின்னு காரை ஓட்டிக்கிட்டே முன்னால இருந்த சின்ன கண்ணாடியில அவளை பார்த்துட்டு ஒரு புன்னகையோட சொல்றான். அவள் அந்த ஸ்விட்சை போட்டு அந்த விளக்கு எரியற அழக ரசிச்சு பாக்குறா. அப்புறம் சிக்கன உணர்வோட விளக்க நிறுத்துறா. அப்புறம் தன்னையே ஒரு முறை பார்த்துட்டு தலையிலிருந்து வழிகிற தண்ணிய 2 கைகளாலும் வழிச்சு விட்டுக்கிறா. இன்னைக்குன்னு போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணியை போட்டுக்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு மனசுக்குள்ள சலிச்சுக்கிட்டே தாவணியின் தலைப்பை பிழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் ஸ்டேரிங் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன பெட்டியை திறந்து டப்புன்னு அந்த சப்தத்துல அவள் தலை நிமிர்ந்து பாக்குறா. அட, கதவை திறந்த உடனே உள்ள இருந்து ஒரு சிவப்பு பல்ப் எரியுதே. ஒரு சிறிய டர்க்கி டவலை எடுத்து பின்னால அவகிட்ட நீட்டுறான். தேங்க்ஸ். அந்த டவலை வாங்கி தலையையும் முழங்கையும் துடைச்சுக்கிட்டு முகத்தை துடைக்கும் போது அப்பா என்ன வாசனை. சுகமா முகத்தை அதுல அழுத்தி புதைச்சுக்கிறா. தெருவெல்லாம் விளக்குகள் எரியுது. பிரகாசமா அலங்கரிக்கப்பட்ட கடைகள் தெருவில் உள்ள மழை நீரில பிரதிபலிச்சு கண்களை பறிக்குது. பூலோகத்துக்கு கீழே இன்னொரு உலகம் இருக்காமே, அது மாதிரி தெரியுது. இது என்ன கார் இந்த தெருவுல போகுது? ஓ, எங்க வீடு அங்க இருக்கு அப்படின்னு அவளோட உதடுகள் மெதுவா முனகுது. இருக்கட்டுமே, யார் இல்லைன்னா அப்படி அவனும் முனகிக்கிட்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்னடி இது வம்பா போச்சு அப்படின்னு அவள் தன் கைகளை பிசைஞ்சுக்கிட்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும்போது அவனோட திருப்திக்காக புன்னகை பூக்கிறா. கார் போய்கிட்டே இருக்குது. நகரத்தோட ஜன நடமாட்டம் மிகுந்த மெயின் ரோடை கடந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் நிறைந்த அந்த ரோடை தாண்டி அழகான பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவன்யூக்கள்ல புகுந்து சிட்டியோட சந்தடிய அடங்கி போன ஏதோ ஒரு ட்ரங்க் ரோட்ல கார் போய்கிட்டு இருந்துச்சு. சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி அவங்கிட்ட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நச்சரிக்கவும் பயமா இருந்துச்சு. தன்னை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தனிமையில விட்டுட்டு போனாலே அவளை பத்திய நினைவும் அவள் தன் கன்னத்தை கிள்ளிக்கிட்டே சொல்லிட்டு போனாலே அந்த வார்த்தைகளும் இப்ப நினைவுக்கு வருது. சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. நான் இப்ப அசடாயிட்டேனா? இப்படி முன்பின் தெரியாத ஒருத்தரோட கார்ல ஏறிட்டு தனியா போறது தப்பில்லையோ? இவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியலையே. என்ன இருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது? எனக்கு அழுக வரதே. அழக்கூடாது. அழுதா இவர் கோச்சுக்கிட்டு அசடே இங்கே கெட அப்படின்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டா எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு வழி தெரியாதே. நாளைக்கு ஜுவாலஜி ரெக்கார்ட் வேற சப்மிட் பண்ணணுமே. வேலை நிறைய இருக்கு. வெளிய பாத்துக்கிட்டே வந்தவ கடைசியில அவளை அறியாமையே அவன்கிட்ட கேட்டுட்டா. இப்ப நாம எங்க போறோம்? அவளோட படப்படப்பான கேள்விக்கு அவன் சாதாரணமா பதில் சொல்றான். எங்கேயும் இல்ல, சும்மா ஒரு டிரைவ். நேரம் ஆயிடுச்சே, வீட்டுல அம்மா தேடுவா. ஓஎஸ், திரும்பிடலாம். கார் திரும்புது. ட்ரங்க் ரோட விட்டு விலகி பாலைவனம் போல ஒரு இடத்துக்கு போய் அதுலயும் ரொம்ப தூரம் போய் அதோட மத்தியில கார் நிக்குது. கண்ணு கெட்டின தூரம் இருட்டு, மழையும் காற்றும் முன்ன விட மூர்க்கமா சீறி விளையாடுது. காருக்குள்ளேயே ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியல. திடீர்னு கார் நின்னுட்டத பார்த்து அவள் பயந்த குரல்ல கேக்குறா. ஏன் கார் நின்னுருச்சு? பிரேக் டவுனா? அவன் அதுக்கு பதில் சொல்லாம இடி இடிக்கிறது மாதிரி சிரிக்கிறான். அந்த மங்கலான வெளிச்சத்துல அவள் அவனை என்னவோ கேக்குறத போல புருவங்களை நெரிச்சு பாக்குறா.
அவனும் ஒரு புன்னகையால அவகிட்ட எதையோ கேட்கறது போல எதுக்கோ கெஞ்சுறான். அந்த நேரத்துல ரேடியோல இருந்து ஒரு ட்ரம்பெட் ஓசை கேக்குது. அவன் விரல்களால அந்த இசைக்கேற்றபடி தாளம் போட்டுக்கிட்டே அவகிட்ட திரும்பி கேட்கிறான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இங்கிலீஷ்ல. அவள் இதழ்கள் பிரியாத புன்னகையில ஆம் அப்படின்னு தலையசைக்கிறா. ரேடியோவுக்கு பக்கத்துல இருந்த பெட்டியை திறந்து கேட்பரிஸ் சாக்லேட்டுகளை எடுத்து ஒன்னு அவகிட்ட கொடுக்கறான். அதுக்கு பின்னால அந்த சாக்லேட்டின் மேல சுற்றிய காகிதத்தை முழுக்கவும் பிரிக்காம ஒரு ஓரமா திறந்து ஒவ்வொரு துண்டா கடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிற அவளை தீர்க்கமா அளக்குற மாதிரி பாக்குறான். அவன் அழகாத்தான் இருக்கிறான். ஓ, அந்த புருவம் தான் எவ்வளவு அடர்த்தியா வளைஞ்சு இறங்கி பார்க்கும்போதே பயத்தை ஏற்படுத்துது. அவன் உட்கார்ந்து இருக்கிற சீட்டின் மேல இருந்த அவனோட கையில கனத்த தங்க சங்கிலியில பிணைக்கப்பட்ட கடிகாரத்துல 7 மணிய காட்டுது. ஐயையோ, மணி 7 ஆயிருச்சே. சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டே அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அவள் திடீர்னு வாய் விட்டு கூவிய குரலை கேட்டு அவனும் ஒரு முறை கை கடிகாரத்தை பாத்துக்கிறான். காரோட முன்புற கதவை அவன் லேசா திறக்கும் போது மழையின் ஓலம் பேரோசையா கேக்குது. அவன் ஒரு நொடியில கதவை திறந்து கீழே இறங்கிட்டான். எங்க போறீங்க? எங்கேயும் போகல, இங்கதான் வரேன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லிக்கிட்டே அந்த சிறு போதில் தெப்பமா நனைஞ்சு அவன் பின் சீட்டின் கதவை திறந்து உள்ள வரான். அவ பக்கத்துல உட்காந்து அவளுக்கு கொடுத்த டவலை எடுத்து முகத்தையும் பிடரையும் தொடச்சிக்கிட்டு கையில இருந்த சாக்லேட் காகிதத்தை கசக்கி எறிகிறான். அவள் இன்னும் அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சுக்கிட்டு இருக்கிறா. அவன் சட்டை பையிலிருந்து ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான். அதுக்குள்ள அடுக்கா இருக்கிற மிட்டாய் போல ஒன்னை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அவகிட்டையும் ஒன்னு கொடுக்கறான். என்ன அது? சூயங்கம். ஐயோ, எனக்கு வேணாம். ட்ரை, யூ வில் லைக் இட். அவன் கையில் இருந்த சாக்லேட்டை அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு அவன் தர்றத மறுக்க மனம் இல்லாம வாங்க கை நீட்டுறா. நோ, அவள் கையில் தர மறுத்து அவள் உதட்டின் மீது வைக்கிறான். கொஞ்சம் பின்னால விலகி அவன் கையில் இருந்ததை தன் கையிலே வாங்கிக்கிறான். தேங்க்யூ. அவன் அவளையே பாக்குறான். தலை குனிஞ்சிருந்த அவளோட பார்வையில அவனோட கால்கள் இரண்டும் மெல்ல நகர்ந்து அவகிட்ட நெருங்கி வர்றது தெரியுது. அவள் கண்ணாடி வழிய பாக்குறா. வெளிய மழையும் காற்றும் அந்த இருள மூர்க்கமா சீறி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அவள் அந்த கதவோடு ஒண்டி உட்கார்ந்துக்கிறா. அவனும் கைகளை கட்டிக்கிட்டு மிகவும் கௌரவமா விலகி உட்கார்ந்து அவள்கிட்ட கேக்குறான். டு யூ லைக் திஸ் கார்? இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறான். ஒரு புன்னகையோட சமாளிச்சுக்கிட்டு அவளும் பதில் சொல்றா. ஓ, இட்ஸ் நைஸ். அவன் ஆழ்ந்த சிந்தனையோட பெருமூச்சோட தலை குனிஞ்சுக்கிட்டு ஆங்கிலத்துல சொல்றான். உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமா ஒவ்வொரு நாளும் உன் பின்னாலேயே அலைஞ்சிட்டு இருக்கு. டு யூ நோ தட்? அப்படின்ற கேள்வியோட முகம் நிமித்தி அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சூட்டிட்ட மாதிரி அவள் முன்னாடியில மெய் மறந்து போறா. ரியலி ரியலி. அவனோட ரகசிய குரல் அவளோட இதயத்தை உரசி சிலிர்க்குது. டு யூ லைக் மீ? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? விலக இடம் இல்லாம அவன் தனக்குள்ளாவே ஒடுங்கிறத கண்டு அவன் மீண்டும் கொஞ்சம் விலகி உட்கார்றான். வெளிய மழை, ரேடியோல இருந்து அந்த ட்ரம்பெட்டோட ஓசை ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த சூழ்நிலை பத்தி, இந்த அனுபவத்தை பத்தி அவகிட்ட கேக்குறான். நல்லா இருக்கு, ஆனா பயமா இருக்கே. பயமா? எதுக்கு எதுக்கு பயப்படணும்? அவளை சமாதானப்படுத்துற தோரணையில தோலை பிடிச்சு குலுக்கும் போது தன் உடம்புல இருந்த நயமிக்க பெண்மையே அந்த குலுக்கலை உதிர்ந்தது போல அவள் நிலை குலைந்து போறா. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. எதுக்கு இந்த சர்டிபிகேட் எல்லாம் அப்படின்னு தனக்குள்ளே முனைகிட்டே இந்த முறை பின்வாங்க போறதில்ல அப்படின்ற தீர்மானத்தோட மீண்டும் அவளையே அவன் நெருங்கி வரான். மே கிஸ் யூ? அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியல. நாக்கு புரள மறுக்குது. அந்த குளிர்லயும் முகமெல்லாம் உயர்த்து உடம்பு பதறுது. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கதற அவன் அவளை வெறி கொண்டு தழுவி தழுவி அவளது கதறல் மெலிந்து தேய்ந்து அடங்கி போகுது. வெளியே மழை, மின்னல்கள் சிதறி தெரிக்குது, இடியோசை முழங்கி வெடிக்குது. இந்த இடி எங்கோ விழுந்திருக்கணும். நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ, எங்க அம்மா தேடுவா. காரின் கதவை திறந்துக்கிட்டு பின் சீட்டுல இருந்து அவன் இறங்குறான். அந்த கிரவுண்ட்ல குழம்பி இருந்த சேத்துல அவனோட ஷூஸ் போட்ட அந்த கால்கள் புதையுது. அவன் காலை உயர்த்தும் போது சலக் அப்படின்னு தெரித்த சேறு காரின் மீது கரையா படியுது. திறந்த கதவின் வழியே 2 துளிகள் காருக்குள்ள இருந்து அவள் மீதும் தெரிக்குது. உடலிலோ மனத்திலோ உறுத்துகிற வேதனையால தன்னை மீறி பொங்கி பொங்கி பிறவகிக்கும் கண்ணீரை அடக்க முடியாம அவன் அறியாதவாறு அவள் மௌனமாக அழுதுகிட்டு இருந்தா. முன்புற கதவை திறந்து டிரைவர் சீட்டுல உட்கார்ந்துட்டு அவன் சேறு படிஞ்ச ஷூஸை கழட்டி எறிகிறான். ரேடியோ பக்கத்துல அந்த பெட்டியை திறந்து
அதுல இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு புகையை விட்டுக்கிட்டு சூயங்கம்ம மென்னுட்டு இருக்கிறான். இந்த வினாடியே தான் வீட்டில் இருக்கணும் போலவும் அம்மாவின் மடியை கட்டிக்கிட்டு ஓன்னு கதறி அழுது இந்த கொடுமைக்கு ஆறுதல் தேடிக்கொள்ளணும் போலவும் அவள் உள்ளே ஒரு அவசரம் மிகுந்து நெஞ்சும் நினைவும் உடலும் உணர்ச்சியும் நடுங்குது. அவனும் சாவகாசமா சிகரெட்டை புகைச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அதை பார்க்க பார்க்க அவளுக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வருது. அந்த காருக்குள்ள இருக்கிறது ஏதோ பாறைகளுக்கு இடையில ஒரு குகையில் அகப்பட்டது போல ஒரு சமயம் பயமாவும் மறுசமயம் அருவருப்பாவும், அந்த சிகரெட்டின் நெடி வேற வயிற குமட்ட அந்த மைதானத்தில் இருக்கிற சேறு முழுவதும் அவள் மீது வாரி இறைக்கப்பட்டது போல அவளுக்கு தோணுது. நரி ஊளையிடுற மாதிரி ரேடியோல இருந்து அந்த ட்ரம்பெட்டின் ஓசை உடலையே இரு கூற பிளக்கிறது போல வெறியேறுது. அவள் தன்னை மீறிய ஒரு ஆத்திரத்துல என்னை வீட்டுல கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா? அவனது கை டப்புன்னு ரேடியோவை நிறுத்தது. டோன்ட் ஷவுட் லைக் தட். அவன் எரிச்சல் மிகுந்த குரல்ல அவளை எச்சரிக்கிறான். கத்தாதே. அவனை பார்த்து 2 கையை கூப்பி பரிதாபமா அழுதுகிட்டே அவ கெஞ்சுறா. எங்க அம்மா தேடுவா, என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டா உங்களுக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு வெளியே சொன்னாலும் மனதிற்குள்ள என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நான் இப்படி வந்திருக்கவே கூடாது. ஐயோ என்னென்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு புலம்பவும் எங்கேயாவது தலைய மோதி உடைச்சுக்கிட்டா தேவலை அப்படின்ற ஆத்திரத்தோட பற்களை நரன்னு கடிக்கிறா. அந்த வினாடியில அவளோட தோற்றத்தை பார்த்து அவனே நடுக்கிறான். ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் சீன்ஸ் அப்படின்னு அவளை கெஞ்சி கேட்டுக்கிட்டு சலிப்போட காரை திருப்புறான். சி என்ன கஷ்டம், பிடிக்கலன்னா அப்பவே சொல்லி இருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்கால பொழுது பாழா போச்சு. பாவம், இதெல்லாம் காலேஜ்ல படிச்சு என்ன பண்ண போறதோ. இன்னும் கூட அழுகிறாளே. அவன் அவ பக்கம் திரும்பி அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான். ஐம் சாரி, உன்னோட உணர்ச்சிகளை நான் புண்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. அவளை அவளோட இடத்துல இறக்கி விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியையே மறந்து நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற அவசரத்துல அவன் காரை அதி வேகமா ஓட்டுறான். இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத ட்ரங்க் ரோட்டை கடந்து அழகிய பங்களாக்களும் பூந்தோட்டங்களும் மிகுந்த அவென்யூக்கள்ல புகுந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் மிகுந்த அந்த பிரதான பஜார்ல போயிட்டு இருந்த கார் ஒரு குறுக்கு தெருவுல திரும்பி அவளோட வீட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இங்க நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவளா சொல்லுவா அப்படின்னு அவளோட தெரு நெருங்க அவன் யோசிச்சு காரை மெதுவா ஓட்டுறான். அவ அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாத பேதை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவனே ஒரு இடத்துல காரை நிறுத்தி சொல்றான். வீடு வரைக்கும் கொண்டு வந்து நான் விடக்கூடாது, அதனால நீ இங்கேயே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாவும் வருத்தமாவும் இருந்துச்சு. ஏதோ குற்ற உணர்வுல அல்லது கடன்பட்டு விட்டது போல நெஞ்சின் உறுத்தல்ல அவன் கண்கள் கலங்கி விவஸ்தையற்ற கண்ணீர் பளபளக்குது. அவனே இறங்கி வந்து ஒரு பணியாள் மாதிரி அவளுக்காக காரின் கதவை திறந்துக்கிட்டு மழை துறல்ல நின்னுட்டு இருக்கிறான். உணர்ச்சிகள் மறத்து போன நிலையில அவள் தன்னோட புஸ்தகங்களையும் டிஃபன் பாக்ஸையும் தேடி எடுத்துக்கிட்டு தெருவுல இறங்கி அவன் முகத்தை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறா. அந்த சின்ன தெருவுல மழை இரவானதால ஜன நடமாட்டமே இல்லாம இருந்துச்சு. தூரத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தெரு விளக்கின் மங்கிய வெளிச்சத்துல தன் பக்கத்துல குள்ளமாய் குழந்தை மாதிரி நிக்கிற அவளை பார்க்கும்போது அவன் தனக்குள்ளேயே தன்னையே நொந்துக்கிறான். ஆம், அடிமை, உணர்ச்சிகளின் அடிமை அப்படின்னு அவன் உள்ளம் உணருது. அவன் அவகிட்ட ரகசியம் போல் சொல்றான், ஐ எம் சாரி. அவன் முகத்தை நிமிர்ந்து பாக்குறா. ஓ அந்த பார்வை! அவகிட்ட என்னவோ கேட்க அவன் உதடுகள் துடிக்குது. என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையோட அவனது குரல் கம்மி அடைச்சு போகுது. ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் நகர்ந்து போறா. அவளுக்கு முன்னால அந்த கார் வேகமா போகும்போது காரோட பின்னால அந்த சிவப்பு வெளிச்சம் ஓடி ஓடி இருள்ல கலந்து மறைஞ்சே போச்சு. கூடத்துல தொங்கிய அரிக்கேன் விளக்கு காற்றில் அணிந்து போயிருந்துச்சு. சமையல் அறையில் கைவேலையா இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடக்கிறத பார்த்து அணைந்த விளக்கை எடுத்துக்கிட்டு போய் ஏத்திக்கிட்டு வந்து மாட்டும் போது கூடத்து கடிகாரத்துல மணி 7:30. திடீர்னு மனசுல என்னவோ பதைக்க திரும்பி பார்க்கும் போது அவள் படியேறி கொண்டிருந்தா. மழையில் நனைந்து தலை ஒரு கோலம், துணி ஒரு கோலமாய் வர்ற மகளை பார்த்ததுமே வயத்துல என்னமோ செஞ்சது அம்மாக்கு. என்னடி இது அலங்கோலம்? அவள் ஒரு சிலை அசையற மாதிரி கூடத்துக்கு வந்தா. அரிக்கன் விளக்கு வெளிச்சத்துல ஒரு சிலை மாதிரியே அசைவற்று நின்னா. அவள் கண்கள் இருந்து கண்ணீர் பெருகுது. அம்மா அப்படின்னு குமுறி அழுத அழுகைய தாயின் தோல் மீது வாய் புதைத்து அடுக்கிக்கிட்டு அவளை இறுகிய தழுவிக்கிட்டே குலுங்கி குலுங்கி அழுகிறா. அம்மாவோட மனசுக்குள்ள ஏதோ விபரீதம் நடந்துருச்சு போலவும் புரிஞ்சும் புரியாமலும் கிடந்து நெருடுது. என்னடி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு நேரம்? அழாம சொல்லு. தன்னை கட்டிக்கிட்டு அழுகிற மகளோட வேதனைக்கு காரணம் தெரியாட்டாலும் அது வேதனை அப்படின்ற அளவு உணர்ந்து
அந்த வேதனைக்கு தானும் ஆட்பட்டு மனம் கலங்கி கண்களை துடைச்சுக்கிட்டு கேக்குறா, ஏண்டி ஏன் இப்படி அழற சொல்லு. தாயோட முகத்தை பார்க்க முடியாம அவள் தோல்ல முகம் புதைச்சிட்டு அவள் காதல் மட்டும் விழுற மாதிரி சொல்றா. அழுகை அடங்கி மெதுவா ஒலித்த குரல்ல அவள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே தன் மீது ஒட்டி கிடந்த அவளை பிரிச்சு நிறுத்தி விலகி நின்னு சபிக்கப்பட்ட ஒரு நீச பெண்ணை பாக்குறது போல அருவறுத்து நிக்கிறா அம்மா. அந்த பேதை பெண் சொல்லிட்டு இருந்தா, மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு, பஸ்ஸே வரல, அதனாலதான் கார்ல ஏறின. அப்புறம் எங்கேயோ காடு மாதிரி ஒரு இடம், ஆள் நடமாட்டமே இல்ல, ஒரே இருட்டு. மழையா இருந்தாலும் இறங்கி ஓடி வந்துடலாம்னு பார்த்தா எனக்கே வழி தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? அப்புறம் வந்து வந்து ஐயோ அம்மா அவன் என்ன. அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்வையில மின்னல் பூச்சிகள் பறக்கிறது போல அந்த அறை அவளது காதிலோ நெற்றி பொட்டிலோ எங்கேயோ வசமா விழுந்தது. கூடத்து மூளையில அவள் சுருண்டு விழ கையில் இருந்த புஸ்தகமும் டிஃபன் பாக்ஸும் கீழே விழுந்து உருளுது. அடி பாவி, என் தலையில நெருப்ப கொட்டிட்டியே அப்படின்னு அலற திறந்தவாய் திறந்த நிலையில அடைபட்டுருச்சு. அது 4 குடித்தனங்கள் உள்ள வீடு. சத்தம் கேட்டு பின்கட்டிலிருந்து சிலர் ஓடி வந்தாங்க. என்னடி என்ன விஷயம் அப்படின்னு சுவாரஸ்யமா விசாரிச்சுக்கிட்டே கூடத்துக்கே வந்துட்டா பின்கட்டு மாமி. ஒண்ணுமில்ல, இந்த கொற்ற மழையில அப்படி என்ன குடிமுடிக்கி போச்சு, தெப்பமா நனைஞ்சிட்டு வந்திருக்கா. காசை பணத்தை கொட்டி படிக்க வச்சு பரீட்சைக்கு நாள் நெருங்குறப்போ படுத்து தொலைச்சா என்ன பண்றது? நல்ல வேலை அவ அண்ணா இல்ல, இருந்தா இந்நேரம் தோலை உரிச்சிருப்பான் அப்படின்னு பொய்யா அங்கலாச்சிக்கிட்டா அம்மா. சரி சரி விடு, இதுக்கு போய் குழந்தைய அடிப்பாளோ? பின்கட்ட அம்மாளுக்கு விஷயம் அவ்வளவு சுரத்தா இல்ல, போயிட்டா. வாசல் கதவையும் கூடத்து ஜன்னல்களையும் இழுத்து மூடுறா அம்மா. அந்த அறையில பூனைக்குட்டி மாதிரி சுருண்டு விழுந்து அந்த அடிக்காக கொஞ்சம் கூட வேதனைப்படாம இன்னும் பலமா தன்னை அடிக்க மாட்டாளா, உயிர் போகிற வரை தன்னை மிதித்து துவைக்க மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்து அசைவற்று கிடந்த மகளை எரிக்கிறது போல வெறிச்சு பார்த்தா அம்மா. இவளை என்ன செய்யலாம்? ஒரு கௌரவமான குடும்பத்தையே கரைப்படுத்திட்டாளே, தெய்வமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு திரும்பி பாக்குறா. அம்மாவின் பின்னால சமையல் அறையில அடுப்பின் வாய்க்குள்ள தீ கங்குகளை பாக்குறா. அப்படியே ஒரு முறம் நெருப்பு இவ தலையில கொட்டுனா என்ன அப்படின்னு தோணுது. அவளோட கண் முன்னாலேயே தீயின் நடுவே கிடந்து புழுவை போல நெலிஞ்சி கருகி சாகுற மகளோட தோற்றம் தெரியுது. அப்புறம் அத்தோட இந்த கலங்கம் போயிடுமா? ஐயோ மகளே, உன்னை என் கையால கொன்ன பின்னால நான் உயிர் வாழவா? நானும் என் உயிரை போக்கி கொண்டா அப்புறம் அத்தோட இந்த கலங்கம் போயிடுமா? அம்மாவுக்கும் ஒன்னும் புரியல. மகளோட கூந்தலை பிடிச்சு முகத்தை நிமித்தி தூக்கி நிறுத்துறா அம்மா. நடு கூடத்துல தொங்கிட்டு இருந்த அரிக்கன் திரிய உயர்த்தி மக பக்கத்துல வந்து நின்னு அவளை தலை முத கால் வரை ஒவ்வொரு அங்குலமா உத்து உத்து பாக்குறா. அந்த பார்வையை தாங்க மாட்டாம அவ முகத்தை மூடிக்கிட்டு ஐயோ அம்மா என்னை பார்க்காதே அப்படின்னு முதுகுப்புறத்தை திருப்பிக்கிட்டு சுவர்ல முகம் புதைச்சு அழறா. கடவுளே, அந்த பாவிக்கு நீதான் கூலி கொடுக்கணும். அவளை தொடுறதுக்கு கைகள் கூசினாலும் அவளை தானே ஒதுக்குனா வேற எங்க போய் தஞ்சம் புகுவா? கோபப்படுறதுனாலயோ இல்ல அவளை தண்டிக்கிறதுலயோ இதுக்கு பரிகாரம் காண முடியாது அப்படின்னு ஆழமா உணர்ந்து அவளை கைப்பிடியில இழுத்துக்கிட்டு அரிக்கேன் விளக்கோட பாத்ரூம் நோக்கி நடக்கிறா. இப்ப என்ன செய்யலாம்? அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவன் தலையிலே இவளை கட்டிடுறதா? அட தெய்வமே, வாழ்க்கை முழுதும் அப்படிப்பட்ட மிருகத்தோட இவளை வாழ வச்சிடுறதா? அதுக்கு இவளை கொன்னுடலாமே, என்ன செய்யறது அப்படின்னு அம்மாவோட மனம் கிடந்து தவிக்குது. பாத்ரூம்ல தண்ணி தொட்டி பக்கத்துல அவளை நிறுத்தி மாடத்துல விளக்க வச்சுட்டு தனக்கு தெரிஞ்ச தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு இந்த அப்பாவி பெண் மேல பட்ட கரையை கழுவி கலங்கத்தை போக்கணும் இறைவா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. கண்களை இறுக மூடிக்கிட்டு சில மாதிரி நிக்கிற மக கிட்ட ஒரு வார்த்தை பேசாம அவளோட ஆடைகள் எல்லாம் தானே கலைஞ்சா அம்மா. அவளோட நீண்ட கூந்தலை பிரிச்சு முதுகுல பரவ விடுறா. முழங்கால்களை கட்டிக்கிட்டு ஒரு எந்திரம் மாதிரி குறுகி உட்கார்ந்திருந்த அவள் தலையில குடம் குடமா தொட்டில இருந்த தண்ணி எடுத்து கொட்டுறா. அவ தலையில சீயக்காய் தூளை வச்சு தேய்ச்சிக்கிட்டே மெல்லிய குரல்ல அம்மா விசாரிக்கிறா. உனக்கு அவனை தெரியுமோ? அழிஞ்சு போறவன், அவனை என்ன செஞ்சா தேவல. பல்ல கடிச்சுக்கிட்டு சீயக்காய் தேய்ச்ச விரல்களை புலி மாதிரி விரிச்சுக்கிட்டு கண்கள்ல கொலை வெறியோட நிமிர்ந்து நிக்கிறா. வாழை ஆடினாலும் வாழைக்கு தான் சேதம், முள்ளாடினாலும் வாழைக்கு தான் சேதம் அப்படின்னு பொங்கி வந்த ஆவேசம் தணிந்து பெண்ணினத்தின் தலையெழுத்தியே தேய்ச்சி அழிக்கிறது போல இன்னும் ஒரு கை சீயக்காய அவள் தலையில வச்சு பரபரன்னு தேய்க்கிறா. ஏனோ அந்த சமயம் அவளை 2 வயசு குழந்தையா விட்டு இறந்து போன தன்னோட கணவனை நினைச்சுக்கிறா. அவர் மட்டும் இருந்திருந்தா மகாராஜா இந்த கொடுமையெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாரே
இது யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை. தெரிஞ்சா அதோட இந்த குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படி ஆகியிருந்தா என்ன பண்ணுவோம்னு யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம குடும்பத்தையே மோசமா பேசி பாழ் பண்ணிடுவாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே கொடியில கிடந்த துண்டை எடுத்து அவ தலைய துவட்டுறா. தலைய துவட்டிட்டு அவளோட முகத்தை நிமித்தி பாக்குறா. நெத்தியில ஆதரவோட முத்தமிடுறா. நீ சுத்தமாயிட்டடி குழந்தை, சுத்தமாயிட்ட. உன் மேல கொட்டினேனே, அது தண்ணி இல்ல, நெருப்புன்னு நினைச்சுக்கோ. உன் மேல இப்போ கரையே இல்ல, நீ பளிங்கு. மனசுல அழுக்கு இருந்தா தாண்டி அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரியுது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்காகத்தான் சொல்றேன், இது உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு. என்னடி அப்படி பாக்குற? தெரிஞ்சுட்டா என்ன பண்றதுன்னு பாக்குறியா? என்னடி தெரிய போகுது? எவனோடையோ நீ கார்ல வந்தேன்னு தெரிய போகுது. கார்ல ஏறிட்டு வந்ததை பார்த்து கதை கட்டுவாங்களா? அப்படி பார்த்தா ஊர்ல எவ்வளவோ பேரு மேல கதை கட்ட ஒரு கும்பல் காத்துட்டு இருக்கு. அவங்கள விடுடி. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் மனசுல ஒரு கரையும் இல்லை. நீ சுத்தமா இருக்கேன்னு நீயே நம்பணுங்கிறதுக்கு சொல்றேன்டி. நீ நம்பு, நீ சுத்தமாயிட்ட. நான் சொல்றது சத்தியம், நீ சுத்தமாயிட்ட. ஆமா, தெருவுல நடந்து வரும்போது எத்தனை தடவை அசிங்கத்தை காலில் மிதிச்சிடுறோம். அதுக்காக காலையே வெட்டி போட்டுடுறோமா? கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போறோமே, சாமி வேண்டாம்னு விரட்டவா செய்யறார்? எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமா இருக்கணும். உனக்கு அகலிகை கதை தெரியுமோ? ராமரோட பாத தூளிப்பட்டு அவ புண்ணியமாயிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அவ மனசால கெட்டு போகல. அதனாலதான் ராமரோட பாத தூளி அவ மேல பட்டது. எதுக்கு சொல்றேன்னா, வீணா உன் மனசும் கெட்டு போயிடக்கூடாது பாரு. கெட்ட கனவு மாதிரி இத மறந்துடு. உனக்கு ஒண்ணுமே நடக்கல. கொடியில துவச்சி உலர்த்தி கிடந்த உடைகளை எடுத்து தந்து அவளை உடுத்திக்க சொன்னா அம்மா. அதென்ன வாயில சவக் சவக்குன்னு மெல்ற? சூயிங்கம், கருமத்தை துப்பு. துப்புடி. ஒரு தடவை வாய சுத்தமா அலம்பி கொப்பளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறைக்கு போனா அம்மா. சுவாமி படத்தின் முன்னால மனம் கசிந்து உருகி தன்னை மறந்து சில வினாடிகள் நின்றுட்டு இருந்த அம்மா பக்கத்துல வந்து நின்ன மகளை, குழந்தை, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கடவுளை வேண்டிக்கோ. இப்படி எல்லாம் ஆனதுக்கு நானும் தான் காரணம். வயசுக்கு வந்த பொண்ணை வெளியே அனுப்புறமே, உலகம் கெட்டு கிடக்கேன்னு எனக்கு தோணாம போச்சே. என் குழந்தை காலேஜுக்கு போறாளேங்கிற பூரிப்புல எனக்கு ஒண்ணுமே தோணல. அதுவும் இல்லாம எனக்கு நீ இன்னும் குழந்தை தானே. ஆனா இனிமே உலகத்துக்கு குழந்தை இல்லடி. இத மறந்துடு. என்ன மறந்துடுன்னா சொன்ன? இல்ல, இத மறக்காம இனிமே நடந்துக்கோ. யார்கிட்டயுமே இத பத்தி பேசாத. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வேண்டியவங்க நெருக்கமானவங்கன்னு கிடையாது. யார்கிட்டயுமே இத சொல்லலைன்னு என் கையில அடிச்சு சத்தியம் பண்ணு. ஏதோ தன்னுடைய ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு வாக்குறுதி கேட்கறது போல தன்கிட்ட கையேந்தி நிக்கிற தாயோட கை மேல இருக பிடிச்சுக்கிட்டு சொல்றா, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பரீட்சையில நிறைய மார்க் வாங்கிட்டு வராளே, சமத்து சமத்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் நீ சமத்தா ஆயிருக்க. எப்பவுமே இனிமே சமத்தா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளோட நெத்தியில விபூதியே இடுறா அம்மா. அதோ அவள் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறா. அவ போற பாதையில நூற்றுக்கணக்கான டாம்பிகமான கார்கள் குறுக்கிடதான் செய்யுது. உன்னையாவது அவ ஏறிட்டு பாக்கணுமே. சில சமயங்கள்ல பாக்குறா. அந்த பார்வையில தன் வழியில அந்த காரோ அந்த காரின் வழியில் தானோ குறுக்கிட்டு மோதிக்கொள்ள கூடாதே அப்படின்ற ஜாக்கிரதை உணர்வு மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி இந்த சிறுகதையை முடிச்சிருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீக்கெண்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs. நன்றி, வணக்கம்.